ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வரவே இல்லை. எங்கள் வீட்டில் கொலு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் கொலு வேலை பயங்கர பிஸியாக இருந்தது. அதனால தான் என்னால் வர முடியாமல் இருந்துச்சு. ஆனால் கவலைப்படாதீங்க, இனிமேல் நம்ம கொலு வீடியோஸ் பார்க்கலாம். இது என்னன்னு தெரியுங்களா, என்ட்ரன்ஸில் நான் வச்ச, அதாவது என்ன சொல்லுவோம், நம்ம இந்த ஊர்வனை பறவை எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பறவைகள் பட்சிகள், இந்த பூச்சிகள் செடிகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வெளியில் என்ட்ரன்ஸில் நான் வச்சுருக்கேன். குழந்தைங்க என்ட்ரன்ஸ் வந்தோடனே கொலு பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும்ன்றதுக்காக அது வச்சுருக்கேன். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஏர்போர்ட் மாதிரி ஒரு செட்டப், ஏர்போர்ட் மாதிரியில் ஏதோ என்னால் முடிஞ்சது குட்டி செட்டப்பாக பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஹவுஸ், அப்புறம் ஒரு சின்ன பார்க்கு மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை குட்டி பார்க் இருக்குது இல்லையா, தென்னை மரமெல்லாம் வச்சு அது ஒரு சின்ன அழகாக பண்ணி வச்சுருக்கேன். இது கிருஷ்ண கிருஷ்ணர் பிறப்பு வளர்ந்ததுலேருந்து குழந்தைலேருந்து அவர் என்னென்ன சேட்டைகள் எல்லாம் பண்ணியிருக்காரு நமக்கு தெரியல. கிருஷ்ணர் என்னென்ன சேட்டை எல்லாம் பண்ணியிருப்பாருன்னு அது மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். துலாபாரதம், கிருஷ்ண ஜனனம், அப்புறம் பல விதமான எல்லாமே வச்சுருக்கேன். இது காயத்ரி அம்மா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அப்துல் கலாம், மகாபாரதியார், காந்திஜி, இப்படி பல நம்ம தேசப்பற்று உள்ளவர்களை வச்சுருக்கேன். அப்புறம் அதுவும் கிருஷ்ணனில தான் சிட்டு எல்லாம் அழகாக பார்க்குறீங்க இல்லையா, அவர் பண்ண செடிகள் எல்லாம் ஒன்று பார்க்க ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது அப்புறம் இங்கே ராமர் பட்டாபிஷேகம், அப்புறம் நம்ம பெரிய விநாயகர், ஆஞ்சநேயர், ஒரு குட்டி டால், அது மாதிரி நிறையா வச்சு ஏதோ என்னால் முடிஞ்சதுக்காக செட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இல்லை பாருங்கள், நிறைய தான் வச்சுருப்பேன். இது என்னென்னா கடல் கடியில், அதாவது சோபா கடியில் கேப் இருந்தது, அதையும் ஃபில் பண்ணிடணுன்றதுக்காக பெரிய ஒரு என்ன சொல்வீங்க, ட்ரெயின், குழந்தைங்க வச்சு விளையாடுவாங்க இல்லையா, அந்த ட்ரெயின் செட் பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தைங்க விளையாடிட்டு கழிச்சு விட்டு போயிடுவாங்க. அதை எடுத்து அப்போ நம்ம செட் பண்ணிக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது, குழந்தைங்க இல்லையா, ஒன்றும் கேட்க முடியாது, ஜாலியாக விளையாடுறதுக்குன்னு யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க அந்த ட்ரெயினை எடுத்து செட் பண்ணிகிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கேப் விட்டுடுச்சு வீடியோ. கவலைப்படுங்க, வர வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது இங்கே பஸ் எல்லாம் ஓடிட்டுருக்குப்பா, அழகாக பஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு. அப்புறம் டிராஃபிக் கான்ஸ்டபிள் பாருங்கள், ஒழுங்காக வண்டியை எடுத்துகிட்டு போங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், ஆட்டோ வருது நிறையா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரெயின் செட்டப் இருக்குதுங்க. ட்ரெயின் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குன்ட்டு. அப்புறம் இங்கே எல்லாம் பீங்கான் பொம்மைகள், ஒரு அம்மா வண்டி தள்ளுற மாதிரி எல்லாம் குட்டி குட்டி டால்ஸ், அதாவது நம்ம பீங்கான் டால்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் இங்கே பிளாஸ்டிக் இதில் இருக்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். வீட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாமே செட் பண்ணியாச்சு. அது செட் பண்ணுறதுக்கே போதும்ப்பா. பாருங்கள், உள்ள எல்லாம் எவ்வளோ அழகான டால்ஸு. இதெல்லாம் நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட்டு டைம் எங்கன்னா வெளியே போனேன்னா இந்த டால்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதாவது 10 வருஷம் நான் பொம்மை சேர்த்து வச்சு, அதுக்கப்புறம் இது 4வது வருஷம் என்னோடய கொலு வீடியோ. நான் இப்போ தான் என்ட்ரன்ஸ் இருக்கேன் யூடியூப்பில். அதில் ஃபஸ்ட்டு போன வருஷம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ கொலு வீடியோ போட்டிருப்பேன், சிம்பிளாக போட்டிருக்கேன். இப்போது நான் டைரெக்டாக எடுத்து இதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய வாய்ஸில் உங்களுக்காண்டி கொலு வீடியோஸு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இது குட்டி குட்டி சாமான் செட்டுகள்லாங்க, இந்த சீர்வரிசைகள் சொல்லுவாங்க இல்லையா, கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை கொடுக்குற மாதிரி சீர்வரிசைகள். இது கல்யாணம், அதாவது ஒரு பெண்ணுக்கு என்னென்ன நடக்குமோ லைஃப்பில், கல்யாணம் நடக்குது, ரிசப்ஷன் நடக்குது, பெண்ணுக்கு காது குத்து, குழந்தை அதாவது வளைகாப்பு நடக்கும், குழந்தை பிறந்தோன்னா குழந்தைக்கு காது குத்தல், அப்புறம் தொட்டில் போடுறது, இப்படி பல வகையான இந்த செட்டப்பெல்லாம் அங்கே இருக்கும். இன்னும் உள்ளே போனோங்கப்பா, இது கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், இன்னும் உள்ளே போகணும். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? வந்தாச்சு உள்ளே வந்தாச்சு.